யார் இவன் ஏதோ ஒன்று பேசுகிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இங்கே வா, நீ ஏதோ நல்லது பேசுறியே, வந்து உட்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடுப்பில் வச்சுக்கிட்டாங்க. ஏய், நீ ரொம்ப நல்லா பேசுறியே, நல்ல குழந்தையா இருக்கியே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க இதயத்துல எங்களை வச்சுக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ விகடன் வந்து அதை தோல்ல தூக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பெஸ்ட் இன்ஃபோ சேனல் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். விகடன் தாத்தாக்கு வந்து எப்பயுமே ஹெட் வெயிட்டே இருக்காது. ஏன்னா அவர் ஹெட்ல கூட வெயிட் கிடையாது, முடியல அவருக்கு. ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்கு. ஆனா தாத்தாவை கையில விருதா வாங்கும் போது தான் அவர் எவ்வளோ வெயிட்டா இருக்கு அது அப்படின்னு. ஏன்னா அது இன்னைக்கு நேத்து வந்த வெயிட் இல்லை, அது ஒரு 99 வருஷம் வெயிட். அது அவ்வளவு அரசியல் நகர்வுகளையும் முக்கியமான போராட்டங்கள்லையும் விகடனுடைய பங்கு இருக்கு. நான் யோசிப்பேன், இது வந்து சீனியர் விகடா தானே இருக்கணும், ஏன் ஜூனியர் விகடன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்லாம் கூட நான் யோசிச்சது உண்டு. ஆனந்த விகடன், அவள் விகடன்ல ஷர்மிக்கு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அதில் வந்துட்டு நம்ம இங்கே எல்லோருடைய தாய் தந்தைக்கு சொன்னேன், என்னுடைய தாய் தந்தைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஆள் தமிழ் தாங்க. நீங்கள் தமிழ் வந்து சார் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணி மண்டையில் ஏற்றிக்கிற விஷயம் இல்லை. அது உள்ளே போய் உணர்வுல குத்தணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வெளிப்படும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்றைக்குமே அறம் வந்து ஓங்கியே இருக்கும், அது குறையவே குறையாது. அறத்தினால் ஆன ஒரு மண் இது, ஒரு மக்கள் இது. கரெக்டாக தேர்ந்தெடுத்து இவங்க சரியான ஆட்கள், இவங்களை நம்ம முன்னாடி கொண்டு வரணும், இவங்க தவறான ஆட்கள், இவங்களை நம்ம விலக்கி விட்டுறணும்னு மக்களுக்கு எங்கேயோ அது எப்படியோ சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் அது கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தானே அது இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இவர் எனக்கு எவ்வளோ சீனியருங்க விக்னேஷ் காந்தன். அவரை பார்த்தோன்னு எனக்கு சந்தோஷம். ஏன்னா யூடியூப் வந்து தொடங்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சார், எங்கேயோ நம்மலாம் இந்த முகம் கேஷுவலாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும், நம்மளாம் ஏற்றுக்குருவாங்களான்னு நினச்சா, ஆளு கருப்பு, ஆளு குண்டு, எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து இந்த முகம் ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி முகத்தை பார்த்தா தெரியவே தெரியாது. ஆனால் அவர் வெற்றியாளர் சார். அவருடைய திறமையை மதிச்சாங்க, வேற எதையுமே பார்க்கல. நீ நல்லா பேசுற, நீ அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் உன்னை கொண்டு வரேன். இங்க வந்து ஒருத்தவங்க அம்மாவோட விருது வாங்குறாங்க. விருது கொடுத்தவர் சொல்றாரு, எனக்கு எங்க அம்மாவே பார்த்தா மாதிரி இருக்குன்னு. இதெல்லாம் எப்படிங்க வருது? இதெல்லாம் நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததுதான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு தெரிஞ்சு கல்வியை படிச்சு தமிழை படிச்ச ஒருத்தனால தேநீர் இடைவேளை மாதிரியான சேனல் தான் உருவாக்க முடியும். வழி தவற வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல அடுத்தடுத்த நபர்கள் பேசுவாங்க, நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் இதை வந்துட்டு ஒரு இதாக சொல்றேன். எந்த சூழலிலும் தமிழக மக்களுக்கும் ஒரு தமிழ் மண்ணுக்கும் களங்கம் விளைவிக்காத வகையில் அறத்துடன் தேநீர் இடைவேளை செயல்படும். இது தேநீர் இடைவேளையின் சத்திய வாக்கு. இந்த இடத்துல உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கொடுக்குறேன்.